அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு தலைவர்கள் என்ற கூட்டமைப்பின் சார்பாக முதல் முறையாக சென்னை பிரஸ் கிளப்ல இன்னைக்கு நம்ம பேட்டி கொடுக்குறோம். இதனுடைய சாராம்சம் நம்ம 19 கோரிக்கைகள் அடங்கிய விஷயங்கள் நம்ம முன்வைக்கிறோம். எல்லாத்துக்குமே இருக்கு. அது சம்பந்தமா நீங்க கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல தயாராக. அன்பான மக்களே, எனது தோழர்களே, தாய் தமிழ் உறவுகளே, என் உயிரினும் மேலான வீர சோழப்புறர்கள், உங்கள் அனைவருக்கும் இதனூடாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று எங்கள் கருத்துக்களை இந்த உலகத்தாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணத்தின் அடிப்படையில் எங்களை மதித்து இங்கு வருகை கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வரவேற்று எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது தமிழ்ச்சாதி தலைவரின் கூட்டமைப்பு சார்பாக நாம் பத்திரிகை சந்திப்பை இன்று நாம் கொடுக்க இருந்தோம். அதன் அடிப்படையில் 11:30 மணிக்கு துவங்கிருந்த அந்த பத்திரிகை சந்திப்பு மின்சார துண்டிப்பு காரணமாக 12:24 மணிக்கு துவங்கியது. அதற்காக எனது வருத்தத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். 19 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கிய தமிழ்ச்சாதி தலைவர் கூட்டமைப்பின் வேண்டுகோளை அரசாங்கத்திற்கு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த 19 அம்ச கோரிக்கையை நான் இப்போது படித்திருக்கிறேன். 1. தமிழ்நாடு தலைவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பை வழங்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழகத்தில் தமிழ் சமுதாய தலைவர்களுக்கு, தமிழ் சாதி தலைவர்களுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்கின்ற சூழ்நிலை இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் சமுதாய தலைவர்கள் அனைவருக்கும் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இரண்டாவதாக, தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். 3. சாதிவாரி கணக்கெடுப்பு உரிய முறையில் நடத்தப்பட வேண்டும். 4. தமிழக சட்டமொழிமை பற்றிய விவாதங்களை முன்வைக்க வேண்டிய காரணத்தால் அதை பற்றிய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். சட்டநாதன் ஆணையம் அமல்படுத்துவது தொடர்பாக கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு வக்பு வாரியத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை இந்த மக்களுக்கு இதன் மூலமாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். எஸ்சி முப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அந்த பணிகளில் இருக்கக்கூடிய அந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 10% இடஒதுக்கீட்டை வரவேற்று நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். அதே போல பிசியில் இருக்கக்கூடிய 3.5% உள்ளீடு ஒதுக்கீட்டையும், எஸ்சியில் இருக்கக்கூடிய எஸ்சி அலுவலர்கள் இருக்கக்கூடிய 3.5% உள்ளீடு ஒதுக்கீட்டையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் மூலம் நாங்கள் வைக்கிறோம். கிருமையான முரண்பாட்டை பற்றிய நாங்கள் ஒரு விவாதத்தை மக்கள் முன்னிலையில் உங்கள் மூலமாக வைக்கிறோம். தமிழர் அல்லாதவர்களை பட்டியல்படுத்தி இந்திய அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்த வழிகாட்டுவதன்படி மொழி சிறுபான்மையினருக்கு 1% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். தமிழக உயர்கல்வி தரம் பற்றிய கருத்தை முன்வைக்கிறோம். தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அமல்படுத்துவது தொடர்பாக கருத்தை முன்வைக்கிறோம். ஆதித்தமிழர் பெயரை நீக்கி ஆதித்தமிழர்களின் வரலாற்று சிறப்பு பெயரான மறையர் என்ற பெயரை ஒட்டுமொத்த பழைய சமுதாயத்திற்கும் சூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம். வேளாளர் பெயர் மீட்பு பற்றி ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். 40 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து வேளாளர் என்று அறிவித்த தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைக்கிறோம்.
தமிழ் தேசியம் பற்றிய கருத்தை முன்வைக்கிறோம், சாதி ஒழிப்பை பற்றிய கருத்தை முன்வைக்கிறோம், போதைப் பொருள் பற்றிய அக்கறை கொண்டு அதன் அடிப்படையிலான விவாதத்தை இந்த மக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பற்றி அவர் ஆரம்பித்திருக்கிற அந்த கட்சியை பற்றி ஒரு கருத்தை முன்வைக்கின்றோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. 19 அம்ச கோரிக்கை நான் உங்களுக்கு தெரிவிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தலைவர் கூட்டமைப்பு என்ற ஒரு கோரிக்கை, அதாவது ஒரு கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அது நீங்க கேட்பீங்க. நான் இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு விளக்க உரை சொல்லியிருக்கேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழ காலத்தில் இருந்த சமுதாய அமைப்பை மீட்டுருவாக்கம் செய்து ஒரு இணக்கமாக இருந்த தமிழ்ச்சாதிகளின் அந்த உறவை எதிர்கால தலைமுறையை சார்ந்தவர்கள் பின்பற்றி ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். தாங்களுடைய கேள்விக்கு நான் தயாரா இருக்கேன். என்னன்னாக்க, தமிழ் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து சாதி முரண்பாடுகளை கிளைவது, அதன் அடிப்படையில் ஒரு சமூக அமைப்பு, ஒரு நிம்மதியான சமூக அமைப்பு இந்த தமிழ்நாட்டில் உருவாகும் என்ற அடிப்படையில் நம்ம விஷயத்தை நம்ம பேசுறோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா, இந்த கோரிக்கைகளை நம்ம தெளிவாக எடுத்துக்கிறோம். தமிழ்நாடு மொழிவாழ் மாநிலமாக இதுவரை இல்லை. தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. தமிழ் மொழி என்பது ஆட்சி மொழியாக ஜீவப்பட்டு நடத்திருக்கின்றது. தமிழ் மாநிலம் என்பது மொழிவாழ் மாநிலம் இல்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னாக்கா, தமிழ்நாடு நீதியில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட வடமாநிலங்கள் இன்னைக்கு வேலைக்கு சென்றாலும் அது வந்து பத்திரிகை வழியாகவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற பிற மாநிலங்கள்லாம் இப்போ கர்நாடகாவில் பார்த்தோம்னாக்கா 80 விழுக்காடு அவங்க வந்து மொழிவாரி மாநிலமாக இருக்கிறதால மாநிலத்தவர்களுக்கு அவங்க தான் வேலை வாய்ப்பு இருக்கணும், அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அப்படியே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக இல்லை, அதனால் தமிழர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். அடுத்ததாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதார மேம்பாடு இங்கு பிற மாநில மொழியாளர்கள் எங்களுடைய இடஒதுக்கீட்டை மறுக்கின்றார்கள். என்னுடைய வந்து சட்டத்தின் பாடு சட்டப்படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மொழிவாரி மாநிலமாக இல்லாத, ஏன்னா மொழிவாரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாநிலத்தில் அவங்க பிற மாநிலத்துக்கு கர்நாடகா போனோம், ஏனைய மாநிலங்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சாதிக்கான கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு பிரிவுல தான் வராங்க. அதுவும் 1% இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தான். அதிகமான இடஒதுக்கீடு இங்கே வெளிமாநிலங்கள் கிடையாது. ஆனால் இங்கே இந்த சுதந்திர இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தொடர்ந்து தமிழர்கள் சீரழிக்கப்பட்டு வந்திருக்கோம். பல்வேறு இடங்களில் பல்வேறு விளைக்கப்பட்டு வந்திருக்கோம். மദ്രാஸ் மாகாணத்துக்கு குறித்து எழுதிருந்தா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, தமிழர்கள் இன்றைக்கு சிறைக்கப்பட்டு வராங்க. அது எப்படி சிறைக்கிறாங்க அப்படின்னாக்கா, சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல அவங்க சொல்றாங்க. சாதிகள் ஒழிப்பு என்பது நான் சொல்றது அந்த பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்ல சிறப்பாக இருக்கும் சொல்றது. இதான் எனக்கு கருத்து சொல்றேன். சாதி ஒழிப்பு என்பது மக்களை தமிழர்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். ஏன்னா உங்களுடைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கேட்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இவ்வளவு ஜீவிதா இருந்து இவ்வளவு மக்கள் தொகை இருக்கும், எனக்கு உரிய தொழில்நுட்பம் வேணும், எனக்கு உரிய இடஒதுக்கீடுகள் வேணும்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுவோம். நாம இந்த இடஒதுக்கீடுகளில் நாம் நம்ம யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் வைப்பதற்காகவே நாம் இந்த தமிழ்நாடு ஒற்றுமை கூட்டணி ஆட்சி வந்து கூட்டணி தொழில்நுட்பம் அப்படின்னு பேசக்கூடாது என்பதற்காக மட்டுமே தான் இங்கே சாதிய ரீதியாக சாதிகளை என்று சொல்லி சாதிய ரீதியாக குறைவுபடுத்தி சாதிய கலவரங்கள் நடக்கின்றன. இதான் வந்து பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, சட்டநாதன் ஆணையத்தை பற்றி நம்ம 1969-70 இந்த சட்டநாதன் ஆணையம் வந்துச்சு. 60-70 பார்த்தோம்னாக்கா இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல கலைஞர்கள் வந்து முதல்வராக இருந்தாங்க.
அந்த சத்நாராயண ஆணையத்தில் பிறசாதி மொழியாளர்கள் எந்தெந்த சாதி, தமிழ் மொழி சாதி எந்தெந்த சாதி என்ற குறிப்புகள் அந்த தெளிவாக அந்த ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை ஏற்று நீ மக்கள் தொகை வித்தியாசம் இருக்கு, அதனால மக்கள் தொகை சார்ந்த வழியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதுசாக நடத்தணும். ஆனால் அந்த ஆணையத்தினுடைய சாதிவாரி அந்த பிற மாநில மொழியாளர் சாதி, தமிழ் சாதிகள் என்று அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சத்நாராயண ஆணையத்தை நம்ம தெளிவா நம்ம ஃபாலோ பண்ணணும். தமிழர்கள் இங்க வாழ வேண்டும், நன்றாக சிறப்பாக தமிழர்கள் தான் தமிழ் மொழியை ஆள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். அது பாத்தீங்கன்னாக்கா இங்கு நாங்கள் ரொம்ப கிளியரா சொல்றோம், பல வருடங்கள் கழித்து 2026 தேர்தல் என்பது தமிழகத்திலே கூட்டணி ஆட்சிக்கு அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. கூட்டணி ஆட்சி தான் இங்க நடக்கும்போது நாங்கள் தெளிவாக சொல்றோம், நாங்கள் அதை முன்வைக்கிறோம். ஏன் அப்படின்னா சாதிய ரீதியாக இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா பிசி பேக்வர்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னாக்கா திமுக அரசாங்கம் தலைவர் கலைஞர்களுடைய தான் என்ன பண்ணாங்கன்னாக்கா இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு நிர்வகித்து கொடுக்குறாங்க. எந்தவித டேட்டாவும் எடுக்கல, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல, எந்த விதமான டேட்டாவும் இல்லாம 3.5 விழுக்காடு எந்த வகையில் கொடுத்தாங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டியில 127 சாதிகள் இருக்கு. 127 சாதிகளை கணக்கு எடுத்தாங்களா அதை நீங்க பார்க்கணும். ஒரு சாதி 2 சாதி இல்ல, 127 சாதி. இந்த 127 சாதியில 3.5 விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட ஒரு இனக்குழுவுக்கு மட்டும், சரிங்களா, குறிப்பிட்ட ஒரு இனக்குழுவுக்கு மட்டும் கொடுத்துருக்கு. பாக்கி 126 பிரிவுகள் என்ன 30 விழுக்காடுல 26.5 விழுக்காடு எடுக்கணும்னா எங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? என்ன டேட்டா பேஸ் இருக்கு? எங்க மட்டும் நாங்கள் பேசல, இங்க தமிழகத்தில் போய் அத்தனை சமுதாய குடும்பத்திற்கும் நீங்க டிசி இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னாக்கா பட்டியல் பிரிவுகள் இருக்கலாம், அதை மாற்று கருத்தே இங்க கிடையாது. ஆனா இடஒதுக்கீடு என்பது எந்த அடிப்படையில் நீங்க கொடுத்துருக்கீங்க? நான் பேக்வர்டு நான் எப்படி கேள்வி 127 சாதிக்கு அது ஒரு இனக்குழுவுக்கு மட்டும் நீங்க 3.5 விழுக்காடு டேட்டா இருக்கா? அதான் யாராவது கேள்வி கேட்டீங்களா? வரைக்கும் சாதி வைப்பு பேசுகின்ற காரணத்தினால பேச முடியல, எங்களை உரிமையை கேட்க முடியல. இதுதான் காரணம் மிக தெளிவாக. அதுபோல இன்றைக்கு அந்த அவங்க சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னாக்கா SCA சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு தேவையை பற்றி இப்ப தலைவர் சொல்லுவாங்க. சரி சார், ஒரு இனக்குழுவுக்கு இந்த 3.5 விழுக்காடுல 3 விழுக்காடு எனக்கு கொடுக்கணும், அது எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் முருகன் இருக்கியா 3 பேர் வாங்கிருப்போம், 3 பேர் இருக்கியா 3 பேர் வாங்கிருப்போம். டேட்டா வேணும்ல, டேட்டா இல்லாம எந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்க? இல்ல மரியாதை தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னாக்கா, மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கட்டி கழிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா, இன்றைக்கு ஒரிசா சம்பளம் மாநிலம் அண்டை மாநிலம் அதர் ஸ்டேட்ல அந்த மாநிலத்தினுடைய டேட்டா பேஸை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்குனாக்கா, காட்டை என் கையில் இருக்கின்றது, ஆனால் வேறு அந்த மாட்டை ஓட்டுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தெளிவாக யோசனை பண்ணி பார்க்கணும். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னாக்கா 30 நாள் வச்சிடலாம். 30 நாள் தான். எப்படி நீங்க தெளிவாக கேளுங்க, 12,700 பஞ்சாயத்து அதிகபட்சமா இருக்கு. 12,600 12,700 பஞ்சாயத்து தமிழ்நாடுடைய மொத்த டோட்டலும். அப்போ நீங்க ஒரு பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா, ரேஷன் கடைகளில் உடனடியான டேட்டா இருக்கு, குடும்பத்தினுடைய முழு டேட்டா ரேஷன் கடைகள் இருக்கு, அந்த பஞ்சாயத்து செயலாளர்கள் இருக்கு. அப்போ ஒரு என்னன்னாக்கா, அனைத்து கட்சி அப்படிங்கிறது அங்கே ஒரு கிராம ரீதியாக ஒரு குழு அமைப்பு, எல்லா கட்சியிலும் ஆட்கள் இருக்காங்க, சமுதாய ரீதியான சாதிவாரி கட்சிகள் கூட ஒரு குழு அமைத்து இந்த செயலாளர், கிராம செயலாளர், கிராம தலைவர் மற்றும் இந்த டேட்டா பேஸை எடுத்தா தெளிவாக இந்த சாதி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க சமுதாயத்துடைய சொந்தக்காரர்கள் அங்கே அடையாளம் காட்டுறாங்க. 30 நாள் தான். இந்த 30 நாள் வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு ஆயிடும்? இன்னொரு சார் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. டேட்டா பேஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க, எடுக்க போறாங்கன்ற அறிவிப்பை முதலமைச்சர் கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி கொடுத்தீங்க? இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தீங்கல்ல, எந்த டேட்டா பேஸ் வச்சு கொடுத்தீங்க? என்ன புள்ளி மக்கள் தொகை கணக்கெடுப்புல உங்களுக்கு என்ன புரிதல் நீங்க கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? அந்த கேள்வி வரும் இல்லையா?
அப்போ நீங்க இதுக்கு பிறகுதான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, எடுக்க போறீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்றது நம்மளுக்கு கேள்வி. அது இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பிட்டு கலைஞருடைய அரசியல் நம்ம கூர்த்து மற்ற வேண்டிய சூழ்நிலை நம்ம இன்னைக்கு இருக்கோம். அமைச்சாங்க அமைப்பு சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா, சார் இது வந்து தனித்தனியான அறிவு பெற்ற அமைப்பு. தமிழ் தேசியம் என்பது உங்களுக்கு தெரியாம முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அப்பவே வேலைகள் இருந்தாங்க. ஆனா இங்க யாரும் கிடைக்காம அவங்களும் வேலைக்கே பார்க்க மாட்டாங்கன்னா விவசாயத்துக்கு நாட்டில் போட வேண்டிய பொருள் நம்மளால கேட்கலாம். அதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் வந்து அவங்க வந்து இளைஞர்களை வந்து இருக்கிறாங்கல்ல. நீங்க நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. தெரியாது எல்லா கட்சியுமே எல்லா அமைப்புமே வந்து இதைத்தான் யாருமே அரசு இளைஞர்களை போய் அவனை பெயர் கட்டணும், நம்ம வேலை செய்யணும், விவசாயம் கஷ்டப்படாது, அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் பதில் சொல்லட்டுமா? இப்ப வந்து தமிழ் தேசியத்தை பத்தி கேட்டிருக்கிறீங்க. சீமானுக்கும் எங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்ற அடிப்படையில் நீங்க கேட்கிறீங்க. அதாவது அவரோட நீங்க அதாவது தமிழ் தேசியம் என்பது சாதிகளின் கூட்டமைப்பு தான் தமிழ் தேசியம் எங்களுடைய கருத்து. அரசியலுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை நாங்க சொல்றோம். என்ன தமிழ் தேசியம் என்பது சாதிகளுடைய கூட்டமைப்பு தான் தமிழ் தேசியம். சாதிகள்லாம் சேர்த்தாதான் அது தமிழ் தேசியமாக மாறும். ஏன்னா தமிழர்கள் என்பதே சாதியின் அடிப்படையிலாக கட்டமைக்கப்பட்டவர்கள் தான். சாதி என்பது ஒரு அவதூறான பேச்சு, அவமானமான பேச்சு, அசிங்கமான பேச்சுன்றதுதான் தப்பான ஒரு பிரச்சாரம். அதுதான் நம்ம சொல்றோம். இவர் சீமான் சொல்ற விஷயம் நிறைய விஷயம் எங்களுக்கு முரண்பாடாக சொல்றாரு. சாதி என்பது நாளில் விட்டு இருக்கிற அசிங்கம் போல அப்படின்றதான் பேசுறாரு. அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கு எங்களுடைய கண்டனத்தை வன்மையாக இதன் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சாதி என்பது தமிழர்களுடைய அடையாளம். சாதி என்பது விரிந்து போன குடும்பம். சாதி என்பது விரிந்து போன குடும்பம் தான் சாதி. நீங்க அதை எப்படி ஒழிப்பீங்க? சாதி ஒழிக்கிறது எப்படி சாத்தியமாகும்? எல்லாமே இங்க ஒரு தெருவில் இருக்கா, ஒரு அண்ணன் தம்பியா இருக்கா, அங்காளி பங்காளியா இருக்கா, தலைக்கட்டா மாறுவான், தெருவா மாறுவான், ஊரா போடுவான், அடுத்த ஊருக்கு போவான். இந்த உறவு முறை நீங்க எப்படி வெட்டி விடுவீங்க? எப்படி அழிப்பீங்க? சாதி ஒழிப்பு என்பது தவறான பேச்சு. சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்பது அது வந்து முரண்பட்ட பேச்சு. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க தமிழகத்துல வந்து வேலைவாய்ப்பு வந்து விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் வர மாட்டாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னாக்க அதுல சில இருக்கக்கூடிய அந்த சாதிய அந்த இறுக்கங்களை போக்கிவிட்டு வரக்கூடிய உழைப்பாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டால் அவர்கள் தானா வந்து செய்யப்படுறாங்க. ஏன்னா வரையர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், வெள்ளாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமுதாயம், அது போல ஒரு 2-3 சாதிகள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை அதற்குரிய மரியாதையின் அடிப்படையில் அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட்டு அவர்களை நீங்க வேலைக்கு வச்சு அந்த வேலை வாய்ப்பை நீங்க தொழிலாளிய போவார் என்ற அடிப்படையில் நீங்க வேலை வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா சாதியாக நீங்க பார்த்து அதை நீங்க வந்து உருவாக்கும் பொழுதுதான் அது தவறாக மாறுகிறது. வரத்துக்கு அவங்க யாரும் வரத்துக்கு தயாரா இல்லை. என்ன அந்த அடிப்படையில் அவங்க சொல்ல வர, நீங்க வந்து வட இந்தியர்கள் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. வட இந்தியர்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஆனா தமிழருக்கு நீங்க 300-400 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படிதான் இருந்துட்டு இருக்கு நிலைமை. என்ன வட இந்தியர்களுடைய வருகையை நீங்க உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை இங்க இருக்கு. அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள் அரசு வேலை என்பது பிற மொழியாளர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல் இருக்கு. நான் திரும்ப தெளிவாக பதிவு பண்றேன். அரசியல் வேலைகள்ல டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னாக்கா அங்கு தமிழர்கள் இல்லை, பிற மாநில வராங்க. அதுக்குத்தான் இந்த தமிழ்நாடு கூட்டமைப்பு நாங்கள் ஏற்படுத்தணும். ஏன் அப்படின்னாக்கா
இன்றைக்கு தாய்வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். நீங்க யாருமே இப்ப மொழிவாரி மாநிலம் கருத்துக்கள் யாரும் கேட்கல. நல்லா வந்து ஏன்னா மொழிவாரி கேரளா மொழிவாரி மாநிலம், ஆந்திரா மொழிவாரி மாநிலம், கர்நாடகா மொழிவாரி மாநிலம், சரிங்களா? எல்லாமே மொழிவாரி மாநிலமாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் மொழிவாரி மாநிலமாக இல்லை. அதனால்தான் தமிழ் மக்கள் ஆகியவர்களுக்கு பாதிப்பு, கல்வி வேலைவாய்ப்பு, அரசில் இடஒதுக்கீடு உட்பட, அரசாங்க வேலை உட்பட நீங்க தனியார் வேலைவாய்ப்பை இருந்து அது செயல்படுத்தி நகரம் புரியுதா? நாங்கள் மொத்தமாகவே இங்கே எங்களுக்கு அரசாங்க பாதுகாப்பு சொல்லுவாங்க. உங்க கேள்வி நீங்க கல்யாணம் சொல்லுங்க, நாங்க அரசாங்கத்தை பேசிட்டு அதுதான் நாங்க வந்து நீங்க சொல்ல கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க வந்து டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க சொல்றது என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, இல்ல நீங்க நாங்க அரசு வேலையை பற்றி பேசுறோம், நீங்க தனியார் கொடுக்கக்கூடிய விவசாயத்தை பத்தி பேசுறீங்க. இது வந்து என்னன்னா கர்நாடகா 80 ஒதுக்கிருக்காங்கல்ல, இன்னைக்கு 80 ஒதுக்கிருக்காங்க. கர்நாடகா பண்ணா இடம் கொடுக்கணும் அனைத்து துறைகளும் சொல்லி நாங்களும் அதான் சொல்றோம். தமிழ்நாடு மொழிவாரி பண்ணமா கட்டாயமா ஆக்கப்படணும். தமிழருக்கு வாழ வேண்டும், தமிழர்கள் ஆள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த 10% ரிசர்வேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது அந்த கிரிமினல் அடிப்படையில உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு என்பது அதிர்ச்சிகரமான உத்தரவு. அதாவது உத்தரவா கொடுக்கல, அது வந்து ஒரு கருத்தா சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்கு யார் உச்ச நீதிமன்றம். அது இன்னைக்கு வந்து எப்படியாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிரிமினலை பற்றி சொல்லிட்டாங்க. அரசுக்கு வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டை வந்து எடுத்து அடிப்படையில் சொல்லிட்டாங்க, உத்தரவா போட்டாங்கன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நாம சொல்றது என்னன்னாக்க இதே கிரிமினல் அடிப்படையில் தான் எஸ்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அதுதான் அதாவது சுத்தமாக கிரிமினல் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை நம்ம ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த காரணத்தினால் மட்டுமே அனைத்து மக்களும் இங்க உருவாகி, அதாவது எப்படி சொல்றது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பறிவோகக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு நிலைமை உருவாகிடக்கூடாது அடிப்படையில் நம்ம இது பேசுவோம். இப்போ 10.5 இடபிள்யூஎஸ் அந்த நிலைப்பாட்டை நாம வந்து வரவேற்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பொருளாதார இடஒதுக்கீடு என்பது பொது தொகுதியிலிருந்து எடுத்துக் கொடுக்குறாங்க. இது ரொம்ப கவனமாக கவனிக்கணும். பொது தொகுதியிலிருந்து இருக்கக்கூடிய 10% இடஒதுக்கீடு நாம வரவேற்கிறோம். அதே சமயம் பிற்படுத்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய 30% இருக்கட்டும், எஸ்சியில் இருக்கக்கூடிய 18% இருக்கட்டும், இதுல இருந்து இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடாக 3.5%, 3% கொடுக்கப்பட்டது ஒரு சமூக நீதிக்கு எதிரான பார்வை. இதெல்லாம் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கும். நீங்க கொடுங்க, தப்பு கிடையாது. நீங்க பொது தொகையிலிருந்து 100 கொடுங்க, பொது கேட்டகரியிலிருந்து 100 எடுத்து கொடுங்க, 50 எடுத்து கொடுங்க. அது உங்களுக்கு விருப்பப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க கொடுத்துட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா எங்களுடைய உரிமைக்கு உட்பட்ட அந்த 3% இடஒதுக்கீட்டு நான் எந்த இடங்களில் கொடுக்கிறேன்? 76 சாதிகளை வந்து பயன்படுறாங்க. எஸ்சியில வந்து 76 சாதிகள் 3% இடஒதுக்கீட்டை வந்து கொடுக்கிற மாதிரியான சூழல். 18% வந்து 76 சாதிகள் பயன்படுத்திக்கிறாங்க. அதுல 3% எந்த இடங்களில் எடுத்துக்கிறீங்க? தமிழ் சாதிகளை ஒருங்கிணைக்க தமிழ் தேசிய நாங்களும் பழைய சமுதாயமும் வீர சோழ பரிணாமம் என்ற ஒரு பதிவு பெற்ற அமைப்பு 2015 இயங்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இவங்க வந்து சத்திரிய அகில பாரத சத்திரிய வேளாளர் சங்கம், இவங்களும் பதிவு பெற்ற அமைப்பு. இந்த 2 சமுதாயமும் இன்னைக்கு இணைந்து ஒரு தமிழ் தேசிய கோட்பாட்டை முன்வைத்து ஒரு அரசியல் மேற்கொள்ள இருக்கிறோம். வரக்கூடிய மக்களை, வரக்கூடிய தலைவர்கள் நாங்கள் அரவணைக்க காத்திருக்கிறோம். நாடார்கள் வருவார்கள், வன்னியர்கள் வருவார்கள், அதுபோல அதே போல நம்மாளர்கள் சொல்லக்கூடிய விஸ்வகர்மார் அந்த சமுதாயம் வருவாங்க. எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு அந்த அடிப்படையில் நம்ம வந்து உறவர்கள் பேசிட்டு இருக்காங்க, பணமொழியினர் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த தமிழ்ச்சாலைக்கு வந்து பழையப்பட்டு வந்து வேளாண் சந்தாச்சு நிறைய பேர் பேச்சுவார்த்தை அரசியல். நாங்கள் சொல்லுங்க, அரசியல் பல சாதிகளுக்கு இங்கே திராவிடத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு.
எனக்கு பற்றி அதாவது தாயின் பிள்ளை உன்னால வாயு வழியில வேலைன்னு சொல்றாங்க. யாருக்கு பட்டிக்கிறதோ அந்த பொருளும் அதுதான் அவங்க வந்து பட்டியல் இருக்கும். அதுபோல அரசியலில் இன்றைக்கு தமிழ்நாடுகள் உரிய பிரதித்துவம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அத்தனை சமுதாயங்களை பேச்சுவார்த்தை இருக்காங்க. அத்தனை பேருமே நாங்கள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மாவட்டமாக கூட்டம் போட போகிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து அடுத்த விதமாக தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்காக உரிய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தும். அதாவது எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், எங்களோட நோக்கம் தமிழர் ஆள வேண்டும், சிறப்பாக தமிழர் ஆள வேண்டும். வெறுமன திராவிடம் என்று இல்லாத ஒரு மாதிரி திராவிடம் என்பது இன்றைக்கு நிலப்பரப்பா அப்படின்னு கேட்டாக்கா நீங்க நிலப்பரப்பு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. திராவிடம் என்பது ஒரு இனமாக சொல்றாங்க. ஏன்னா ஆனாலும் நல்லா கவனிய மறுத்துமிக்க நம்முடைய முதல்வர் என்ன பண்றாங்கன்னாக்கா சென்னையில இப்போ பெரும் பாதிப்பு வரும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை நிறுத்தார்கள் அப்படின்னு தான் கேட்கிறாரு. திராவிட மக்கள் சொல்றாங்க, ஆனா தமிழர்களை நிறுத்தார்கள் என்கிறாங்க. இது மிகப்பெரிய அரசியல் புரட்சி. இந்த ஏமாற்று வேலையை தான் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். தமிழ் மக்கள் நாங்கள் வந்து தெளிவாக உணர்ந்து கொண்டோம். எங்களுக்கான விஷயத்தை நாங்கள் தான் கேட்டு பெற முடியும். நாங்கள் தான் வந்து எம்எல்ஏ எம்பி போன்ற அந்த கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓப்பனாக டிக்ளேர் பண்றோம். 2026 தேர்தல் கூட்டணி ஆட்சி தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நாங்கள் டிக்ளேர் பண்றோம். நிச்சயமாக இனி ஏதாவது திராவிடம் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. திராவிடம் இருந்தாங்கன்னா அந்த ஆட்சி ஆகிருக்கு. அந்த கொடி வந்து ஒரு 25 வருஷம் ஆகிட்டே செய்ய தான் அது ஆகிட்டே இருக்கு. கதறாங்க. அதனால இன்றைக்கு தமிழர்கள் இந்த கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்துடன் நகரணும். கடுமையாக ஜனநாயக முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாட்டை மொழிவாரி மண்டலமாக அறிவிப்பதற்கு ஜனநாயக முறைப்படி பல்வேறு மாவட்டங்களையும் அனைத்து சார்பிலும் வந்து திரட்டி அடுத்த கட்டப்பு வந்து போராட்டங்களும் சட்டங்களுக்கு உட்படுத்தலாம். ஏதாவது மிக முக்கியமான பெற முடியாத இருக்கிறதுனால பிரச்சனை என்னன்னா பெற முடியாதது இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அதாவது நடிகர் விஜய் அவர்களுக்கு முதல்ல வந்து அப்படின்னாக்கா அரசியல் அப்படிங்கிறது இந்த காலையில் எடுத்து வச்சிருக்காரு. கட்சி ஒப்பும் இருக்காரு. நாங்கள் தமிழர்கள் அவன் தமிழர் என்ற முறையில் முதல் வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது அவர் வளர்ந்து வரக்கூடிய இயக்கமாக இருக்கீங்க. எங்களுடைய கூட்டமைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வளர்ந்து வரக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அதனால பாண்டிச்சேரி நாங்கள் வந்து தமிழகம் பாண்டிச்சேரி 2 ஸ்டேட்லையுமே நாங்கள் வந்து காலம் தான். ஏன்னா பாண்டிச்சேரி 30 எம்எல்ஏ இருக்கு. தமிழ்நாட்டில் 204 எம்எல்ஏ இருக்கு. அதனால வளர்ந்து வரக்கூடிய இயக்கம் காரணத்தினால் விஜய் நேரில் பார்த்து நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறோம். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி மாநில தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஒரு எங்களோடு பயணப்படக்கூடிய அத்தனை சாதி அமைப்புகளை ஒன்று திரட்டி உரிய பிரதித்துவம் உரிய மரியாதையோடு கூட்டணி ஆட்சி நடத்த சொல்லி பாண்டிச்சேரியில் இருந்தால் நாங்கள் விஜயோடு இணைவதற்கு தயாராக இருக்கோம். அதாவது அலைன்ஸ் சரிங்களா? அலைன்ஸுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் பாண்டிச்சேரி மாநிலத்தில் என்பதை முதல் ஆளாக நாங்கள் இந்த கூட்டமைப்பில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி எடுத்ததுன்னா இப்போ மரியாதை கொடுத்தாரு. இன்னைக்கு முதல் முறை நாங்கள் சொல்றோம். ஏன்னா அவர் தமிழர், நாங்கள் தமிழர். அதனால பாண்டிச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக ஊடகங்கள் எடுத்துக்க முதல் முறையாக நாங்கள் தெரிவிக்கிறோம். பாண்டிச்சேரியில் அவர் காலை ஒன்றை செய்தார். தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்ன சேர்த்து பண்றாங்கன்னா புதிய இருக்காங்க. அதனால அந்த அந்த நிகழ்வுக்கு நாங்கள் தயாராக பாண்டிச்சேரி மொத்தம் வெளியோட கைது திறந்து இல்ல அதுல ஒரு மற்ற சமுதாயத்தில் எப்படி சொல்றீங்க? மற்ற சமுதாய மக்கள் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் மற்ற தமிழ் 30 கன்சன்சி பாண்டிச்சேரி 30 கன்சன்சிங்க வெள்ளாளரும் மலையும் எங்களுக்கு மற்ற மொழி பேசுவோம் அனைத்து சமுதாயத்தை ஆதரிச்சுதான் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். இது தவறான கேள்வி. என்னன்னா எரி பேசக்கூடியவங்க ஏண்டாவது சொல்லல. நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க எந்த சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது, எந்த மொழியாளர்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஆமா தமிழோடு சேரக்கூடாதா? எங்களோட கொள்கையை சொல்லிட்டோங்க. எல்லா சாதியினரும் வரணும். இல்ல சார், அவங்களுடைய நிலைப்பாடுல இருக்கு சார். யாரு என்ன கேட்கறீங்களா சார்? எந்த மக்களையும் நாங்கள் வெறுக்கலைங்க.
எந்த மக்களையும் நாங்கள் வெறுக்கல. எங்களுடைய உரிமைகளை நீங்க தொடும்போது அது தவறுன்னு சொல்றோம். அரசியல் ரீதியாக நம்ம பார்த்துட்டோம். எங்களுக்கு இப்ப வந்து தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காரைக்கால் இருக்கு இல்லையா, இதுதான் நான் கவனிச்சேன். அது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காரைக்கால் இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய நிலப்பரப்பாக தான் மாநில ஞானமோ நாங்கள் அங்கு நான் காரணமில்லை. சரிங்களா, இங்கே இருப்போம் இருக்கிறது நாங்கள் பதில் சொல்றோம். அவ்வளவுதான். எல்லாருக்கும் இதை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இது விஜய் அவர்கள் எங்களுடைய கொடியை பயன்படுத்துவதாக நாங்க தெரிவிக்கிறோம். எங்களுடைய கொடி வந்து 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கொடி. சிகப்பு, மஞ்சள் சிகப்பு, நடுவில் வந்து நட்சத்திரம் பதிக்கப்பட்ட அந்த கொடி. அவர் இன்னைக்கு அவருடைய கொடியாக அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு நாம ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். எப்படி அப்படின்னாக்க, எங்களுடைய கொடியை பயன்படுத்தக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த ஆதரவுன்றது ரெண்டாவது. வாழ்த்து எப்படி தெரிவிக்கும் அப்படின்னா, எங்களுடைய கொடியை நற்காரியங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளட்டும், அந்த அடிப்படையில் வாழ்த்து தெரிவிக்கிறோம். எங்களுடைய கொடியை வந்து என்ன வீரப்பு என்ன வரல வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பயன்படுத்துவதாக, வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை விஜய் பயன்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறாங்க. செய்திகள் வந்திருக்குது. அது தவறு. வெள்ளாளர் முன்னேற்ற கழகமே வீரதோட பரவ சங்கத்தினுடைய கொடியை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால அவங்க சமுதாய அடிப்படையில், தமிழர்களுக்கு அடிப்படையில் அதை நான் விட்டு இது எங்களுடைய விஜய் இதுதான் கரெக்டா. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கருத்தை கடைசியா இறுதியா சொல்லிடுறேன். அதே போல வெள்ளாளர், இப்போ நாங்கள் வேளாளர் சமுதாயம் இருக்கோம். வேளாளர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, கொங்கு நாடு என்று தமிழகத்திலே நாடுகள் வாரியாக வேளாண் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து 40 உட்பிரிவுகள் இருக்கோம். இந்த 40 உட்பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து ஒரே அரசாணையாக வெளியிடணும். வேளாளர் அப்படிங்கிற ஒரு வந்து அந்த உட்பிரிவு இருக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கவுண்டர், பிள்ளை, முருகர் என்ற சப்டைப், அதுவே பல பேர் சாதி என்ன, பட்டம் என்ன அப்படின்னு புரிதல் நாம இருக்கு கூட. ஏன்னா பிள்ளை என்பது சாதி அல்ல, முதலியார் என்பது சாதி அல்ல. முதலியார் போய் முதலியார் சொன்னாக்கா என்ன முதலியார்பா அப்படின்னு கேட்டாக்கா, அப்ப அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நான் கை கொடுத்து கொண்டாரு நாங்க வெள்ளாள முதலியார் என்று. பல பேர் சாதிக்கு பட்டத்துக்குமே தெரியாம பத்திரிகையாளர் நீங்களும் வர தெரிஞ்சுக்கணும். அதே போல பிள்ளை என்பது சாதி அல்ல. இன்று அமைச்சர் ஒரு கோனார் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, ராஜகண்ணப்பன், அப்படி வந்து பாருங்க அவங்க அப்பாவுக்கு பேர் விட பிள்ளை என்று. ஏன்னா கோனாருக்கு பிள்ளைப்பட்டம் உண்டு, தமிழ் சமுதாயமான கோனாருக்கு பிள்ளைப்பட்டம் உண்டு. ஏன் பெருமதிப்பிற்கு நம்ம அறிவிக்கக்கூடிய பழைய சமுதாயத்துக்கும் பிள்ளைப்பட்டம் உண்டு. தெளிவாயிருங்க. பிள்ளை என்பது சாமி அல்ல. ஏன்னா தஞ்சாவூர் பக்கத்துல அகமுடையருக்கு பிள்ளைப்பட்டம் உண்டு. நானிபட்ட பிள்ளைன்னா ஒரு பெரிய ஆளுமை இருந்தார். அகமுடையருக்கு பிள்ளைப்பட்டம் உண்டு. இது போனாருக்கு பிள்ளைப்பட்டம் உண்டு. வன்னியருக்கும் அந்த பிள்ளைப்பட்டம் உண்டு. பிசி நமக்கு 5-6 சாதிகளை பயன்படுத்துறாங்க. மோஸ்ட் பேக்வர்ட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, வீரசைவம் என்று சொல்லக்கூடிய பண்டார கம்யூனிட்டி அவங்களுக்கு பிள்ளைப்பட்டம் உண்டு. தெலுங்கு சினிமாவுக்கு பெயர்மாற்றம் செய்த விஜய் வேளாளர் சமுதாயம் அவங்களுக்கு பிள்ளைப்பட்டம் உண்டு. இப்படி பல்வேறு சாதிகள் பயன்படுத்தக்கூடியதான் பிள்ளைப்பட்டம். முதலியார் என்பதும் வெவ்வேறு சாதிகளாக இருக்கக்கூடிய நிறைய பிரிவுகள் வந்து பயன்படுத்துறாங்க. அதே போல கவுண்டர் என்பதும் சாதி அல்ல, தெரிவிங்க. கவுண்டர் அப்படின்னாக்கா நீங்க பார்த்தீங்கன்னா வேட்டூர் ஒரு சாதி இருக்காங்க, வன்னியர் கவுண்டர் இருப்பாங்க. வன்னியர் வந்து ஒரு தனிச்சாதி, வெள்ளாளர் ஒரு தனிச்சாதி. அதனால நாங்கள் வந்து தெளிவாக எங்களுடைய வேளாளர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 40 பிரிவுகளும் ஒருங்கிணைத்து
ஒரே அரசாணையாக வெளியிட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து அரசை கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கோரிக்கை மற்றும் தமிழ்காவல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், 1000 போலீஸ் பாதுகாப்பு நம்ம முறைப்படிருக்கோம். அதன் அடிப்படையில் நாம வந்து 5 பேருக்கு கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுக்க போறோம். அப்படின்னா யார் இருக்கு அப்படின்னாக்கா, தமிழ்நாடு முதல்வர் மற்றும் தலைமைச் செயலாளருக்கு, ஆளுநருக்கு, டிஜிபிக்கு, உள்துறை செயலாளர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு நாங்கள் வந்து மனு கொடுத்து ப்ராப்பரா எல்லாமே வந்து அடுத்த கணக்கு நடத்துறோம். நிச்சயமாக தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக ஆக்கப்படக்கூடிய காலகட்டம் கழிந்துவிட்டது. சாதிவாரியின் கணக்கெடுப்பு தமிழக முதல்வர் மத்திய அரசை கைகாட்டுவதற்கு காரணம் அவர் பிரமுகாமல் என்ற காரணத்தினால்தான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இங்கு மறுப்பதற்கு காரணம் புறமொழியாளர்கள் தான் மைனாரிட்டி, மொழிவாரி மைனாரிட்டியா இருந்தாலும் அவங்க வந்து ஆதிக்கம் ஜாஸ்தியாகிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, தமிழர்களை குழப்பம் செய்வதற்காகவே பல்வேறு வழிகளில் வந்து சரியான வாழவும் இல்லாம வாழையிலே உள்ள கொண்டு ஆள விடுவாங்க. அதாவது ஆணவம் விடக்கூடாது அப்படிங்கிற தெளிவான கொள்கை நோக்கத்துல அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மறுக்கின்றார்கள். இதே தக்கனாவரம் இருக்கிற அறிக்கையை தான் நம்ம ஏன் அமல்படுத்துறோம் அப்படின்னு நம்ம திரும்ப பழக்கிட்டே வரோம் அப்படின்னாக்கா, அன்றைய காலத்துல தக்கனாவரம் கமிஷன் சமர்ப்பித்த பொழுது கணக்கு எடுக்க சொன்னது 69 அதில் கலைஞர் தான் ஏன் ஆட்சி வந்துச்சு. அப்போ தன்னுடைய சாதி அப்படின்னு பார்த்தாக்கா தெலுங்கு சின்னமலம் என்ற சாதியாக அந்த அறிக்கையில் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கனாக்கா அது அப்படியே வெளியிட்டான். அதுக்கப்புறம் தான் இசையாளர்கள் தமிழ் சாதியா மாத்துறாங்க. நுட்பமான அவர்களை இங்க வந்து பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம திருத்தப்பட்டிருக்கோம் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கான திராவிடம் என்பது ஒரு எளிமை கிடையாது, மிக தெளிவாக இருக்கும். அதே போல இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஆதி திராவிடர் பெயரை நம்ம வந்து ஆதி திராவிடர் என்ற பெயரை வந்து நீக்க சொல்லி சொல்றோம். திராவிடர் என்ற பெயர் இந்த மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத பெயர் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். அது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். அடுத்தது வந்து தேவேந்திர பெயரை, வேளாளர் பெயரை நாங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவேந்திர பறையன் என்ற பெயர் கல்வெட்டுகளிலே இருக்கிறது. தேவேந்திர பறையன் என்ற பெயர் கல்வெட்டுகளில் இருக்குது. இதனால அந்த கல்வெட்டு ஆதாரங்களை அன்றாட கமிட்டி என்கின்ற ஒரு குழுவிடம் அதை கடந்த காலங்களில் போய் கொடுத்தோம். ஆனால் அதையில் மீறிய அரசியல் உள்நோக்கத்திற்காக அந்த தேவேந்திர பெயரை பறையலுக்கு சொந்தமான தேவேந்திர பெயரை இவர்கள் அந்த சமுதாயத்திற்கு கொடுத்துட்டாங்க. சரி கொடுத்துட்டாங்க, சரி அடுத்தது. ஆனா கொடுத்ததை வந்து நீங்க சரியா பார்த்து கொடுங்க. நம்ம வந்து ஒரு பெயரை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க யாரோட பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை இதன் மூலமாக நான் வைக்கிறேன். ஏன் பறையர் சொல்லக்கூடாது? ஏன் ஆதி திராவிடர்? எனக்கு ஆதி திராவிடர் பெயர் வச்ச நீ உனக்கு இசைவாளர் பெயர் வைக்கும் போது இசை திராவிடர் வச்சுக்கலாம்ல. இந்த கேள்வி எனக்கு வரும்ல, இந்த ஆதங்கம் எனக்கு வரும்ல. நீங்க திராவிடத்தை எனக்கு போச்சது யாரு? திராவிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? திராவிடம்னா என்ன? திராவிடம்னா இனமா? அப்ப இனம் நீ ஏன் திராவிடம் வாங்காம இசை வரலாறு வாங்கின? இந்த கேள்வி எனக்கு மட்டும்தான் திராவிட அடையாளத்தை தாங்கி நிற்கிறேன். அந்த இழிவான அடையாளத்தை நான் மட்டும் தானே தாங்கி நிற்கிறேன். வரலாற்றுக்கு சம்பந்தமில்லாத பெயரை நான் தானே தாங்கி நிற்கிறேன். அது என்ன எனக்கு மட்டும் நீ கொடுத்துட்டு நீ உன்னுடைய பேரை நீ மாற்றும்போது வேற வேற விஷயங்களை நீ வந்து கொண்டு வர வித்தியாசம். நீங்க மக்கள் எல்லாருமே கேட்டு உங்களுக்கு ஆதரவாளர்கள் கேட்டாங்களா? மக்கள் எல்லாருமே வேணும்னு சொல்லிட்டு ஆதரவாளர்கள் பேர் கேட்டாங்களா? சார் ஒண்ணும் இல்லை சார். குடியல், பாலன், பறையன், கடம்பன் என்ற ஆட்கள் வேறு குடிகள் இல்லைன்னு சொல்றாங்க. குடியல், பாலன், பறையன், கடம்பன் இந்நான்கு வேறு குடிகள் இல்லை என்று புறநானூற்றில் சொல்லப்பட்டது. புறநானூற்றை விட நீங்க பெருமையானவர்களா? நீங்க எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான வரலாறு இருக்கு சார். எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான வரலாறு இருக்கு. எங்களை சோழ படைகிறாங்க, எல்லாரும் படைகிறாங்க, தேவேந்திர படைகிறாங்க, ராஜராஜ சோழனுக்கு படைகின்ற சிறப்பு பெயர் இருக்கு. அதாவது சிவபெருமானுடைய பெயர் படை என்ற பெயர் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி
நீங்க அதை பாக்குறீங்க? எங்களோட பேரை நீங்க இது நீங்க பேசுறீங்க. மக்களே வந்து அந்த பழைய பயன்படுத்தலாம். சார், நாலாயிரம் ஒரு வரி வருது, பாடல் வருது. படங்கள் பலவும் உடைப்பான் பறையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் இருக்கு. 4000 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட ஒரு நூல். அதுல வந்து சிவபெருமானை வந்து பறையன் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானுக்கு பேர ஆதித்யவர்கள் பேர பார்த்தீங்களா? நான் கேட்கிற கேள்வி என்ன? அப்போ இது வந்து திராவிடர் என்ற பெயர் எங்களை திட்டமிட்டு எங்களை அடக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் எங்களுடைய வரலாற்றை சிதைப்பதற்காகவும் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சியில் அது நிச்சயமாக அதுக்கான ஏற்பாடுகளை நோக்கி போயிட்டு வழக்கு தொடர்ந்துருக்கோம். வழக்கு 100% லீடிங்ல பேப்பர் மெஜாரிட்டி லீடிங்ல இருக்கு. ஏன்னா வேளாண்மை இருந்தால் பறையர் வேளாண்மை பயிர்ந்து அவங்க கல்வெட்டு இருக்காங்க. வேளாண்மை உண்மையோட அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். அரசாணை இருக்கு. அதனால மீண்டும் இந்த வேலையோட வேளாண்மை பெயர் இங்க வந்து வேளாண் என்ற பெயர் அவங்களுக்கும் வேளாண் என்னோட பெயர் எங்களுக்கும் மீட்கப்பட்டு அரசாணை ரத்து செய்யப்படும் சான்றா சொல்றோம். சரிங்களா? பேப்பர் மெஜாரிட்டி இருக்கு. அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக அது நடத்தப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி.